மேடம் எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்றது? வரீங்களா ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போவா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கீழ தான் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. அடியே இன்னுமா சாப்பாடு வாங்கிட்டு இருக்க? சீக்கிரம் உள்ளவா, பசிக்குது. ஏங்க இது யாருன்னு தெரியுதா? நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோமே, காசிங்க. டேய் மச்சான், நான் பிரியாவை லவ் பண்றேன்டா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? அதான்டா தெரியல. போறப்பெல்லாம் பாக்குறா, பார்த்து சிரிக்கிறா. ஆனா லவ் பண்றலான்னு தான் தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. லவ் சொல்லாமா வேண்டாமான்னு. சொன்னா லவ் பண்ணலன்னு சொன்னா கூட பரவாயில்லடா. அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. டேய், நம்ம தளபதி சொன்ன மாதிரி லவ்வ சொல்ல வைக்கப்படுறவன் வாழவே தகுதி இல்லாதவன். ஒரு பேப்பரும் பேனா விடு, உன் மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு லெட்டரா எழுது. நான் கொண்டு போய் கொடுத்து உன் லவ் ஓகே பண்றேன். சரிடா மச்சான். டேய் மச்சான், என்னோட மொத்த காதலையில் எழுதிருக்கேன்டா. இது எப்படியாவது அவகிட்ட கொடுத்துருடா. சரிடா. டேய் மச்சான் சொல்றா. அப்புறம் நான் அவளை எப்ப பார்த்தனோ அப்பல இருந்தே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கொடுறா. சரி ஓகேடா. இது என்ன? லவ் லெட்டர். சாரி ஹரி, நான் காசியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்ன லவ் பண்றான்னு தெரியல. நான் காசியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பிரியா, காசி ஆல்ரெடி கமிட்டடு. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்ற ஹரி? நிஜமாவா சொல்ற? நான் என்ன உன்ட்ட பொய்யா சொல்ல போறேன்? சின்சியரா 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பல இருந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். என் லவ் ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம் தான். டேய் என்னாச்சு? அவ என்ன சொன்னா? எல்லாம் ஓகேவா? டேய், அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அவ ஆல்ரெடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காடா. அப்ப லெட்டர் மட்டும் வாங்கிக்கிட்டா? இல்லடா, அவனை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவன் எழுதின லெட்டரையாவது வாங்கிக்கோன்னு சொன்னேன். அதனாலதான் வாங்கிட்டான். உனக்காக பண்றேன்னு மொத்தமா உனக்காகவே பண்ணிக்கிட்டியாடா. நல்லா இருடா. டேய் மாப்பிள்ள, இப்ப என்ன மன்னிப்பு கேட்க போறியா? மினிஸ்டர் விடு. அதெல்லாம் இல்லடா, ரொம்ப பசிக்குது. அந்த ஓட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போடா. என்னடா குடும்பத்தோட ஓட்ஸ் சமைச்சு தின்னுங்க.